வணக்கம். அன்பு நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். ரிஷபம் ராசிக்கார நேயர்களே, நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி, அந்த முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு, அவரோட அருளாசியோட வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் வடிவேலனே போற்றி. கண்டிப்பாங்க, இனி உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்ம ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே எப்படின்னா, மெதுவாக, நிதானமாக, ஆனா நிச்சயமாக வாழ பிறந்தவங்களா இருக்கீங்க. உங்க உழைப்பாலேயே வெற்றி அடையக்கூடியவங்களா நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அடுத்தவங்க யாராவது ஒரு காரியத்த பார்த்து, இது நம்மால முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச வேலைய கூட, நீங்க ரொம்ப அழகா திட்டம் தீட்டி, முயற்சி பண்ணி, அந்த காரியத்துல பெரிய வெற்றியை அடையக்கூடிய வல்லமை படைத்தவங்களா இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில நட்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நண்பனுக்காக உயிரையே கொடுக்க கூட நீங்க தயங்க மாட்டீங்க. தலைமை பண்புக்கு ரொம்பவும் பொருத்தமானவங்களா நீங்க இருக்கீங்க. மற்றவர்களோட உணர்வுகளுக்கு நீங்க கொடுக்கிற மதிப்பும் மரியாதையும் ரொம்பவே அதிகம். இவ்வளவு நற்குணங்களை கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஏங்கம்மா, நீங்க வேற எங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்விய கேட்கிறீங்களே? எங்கள பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது? எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகள சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்களே ஏன் பிறந்தோம் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எங்கள பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேக்குறீங்களே அப்படின்னு நீங்க கண்ணீர் விடுறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. ரிஷபராசிக்காரர்களே, மனச தளர விடாதீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாமே கானல் நீரா அப்படியே மறைஞ்சு போகப் போகுது. உங்களுடைய நீண்டகால கனவுகள், ஆசைகள் எல்லாமே ஒண்ணு விடாம நிறைவேறப் போகுது. திருமணமாகாதவங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி, சீக்கிரமே கெட்டி மேளம் கொட்டப் போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கப் போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள், உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள தேடி வரப்போறாங்க. உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா மாறப்போகுது. உங்க கையில பணப்புழக்கம் முன்னெப்போதையும் விட அதிகமா இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையே ஒரு அருமையான பொற்காலமா மாறப்போகுது. ரிஷபராசிக்காரர்களே, ஒரு சின்ன விஷயம். ஒரு ஆசைய முதல்ல நீங்க மனசுல ஆழமா கொண்டு வரணும். அந்த ஆசைய நிறைவேற்ற முழு மூச்சோட போராடணும். முதல்ல அந்த ஆசைய நீங்க நம்பணும். தன்னால முடியும் அப்படிங்கிற வைராகியம் உங்க மனசுல வரணும். மற்றவங்க உங்கள குழப்ப முயற்சி செஞ்சாலும் அவங்க பேச்ச நீங்க கேட்காம விலகி இருக்கணும். கெட்ட குணங்கள் உடையவர்களை விட்டு தள்ளிருங்க. நீங்க சொல்றத மதிக்காதவங்கள விட்டு விலகி இருங்க. அப்பதான் நீங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியை அடைய முடியும். அப்புறம் ஒரு முக்கியமான குறிப்பு. ரிஷபராசிக்காரங்க உங்க வீட்ட எப்பவுமே ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். தேவையில்லாத குப்பை கூளங்களை அப்பப்பவே அகற்றிடணும். வீட்டின் மூலைகள்ல குப்பைய சேர்க்கிற பழக்கம் இருந்தா அத உடனே மாத்திக்கோங்க. வீட்ல ஏசி வச்சிருக்கீங்கன்னா அதோட பில்டர வாரம் ஒரு முறை கண்டிப்பா சுத்தம் செய்யணும். உங்களோட போன் மற்றும் இதர பொருட்கள்ல தூசி படியாம அப்பப்ப தொடச்சு வச்சுக்கோங்க. கொசுவத்தி பயன்படுத்துறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அத அணைச்சு வச்சிருங்க. வீட்ட சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறமா பாத்ரூம் மற்றும் கழிவறைகள்ல எந்தவிதமான கெட்ட நாற்றமும் இல்லாம பாத்துக்கோங்க. சாமிக்கு நித்தமும் பூஜை செஞ்சு நல்ல வாசனை மிகுந்த ஊதுபத்திகளை ஏத்தி வைங்க. குறிப்பா வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டு வாசல் நிலப்படியில உட்கார்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் படிங்க. அப்படி இல்லன்னா யூடியூப்ல ஒலிக்க விடுங்க. தொடர்ந்து 6 வாரம் அந்த பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு மனதார வேண்டிக்கோங்க. வீடு துடைக்கும்போது வெதுவெதுப்பான தண்ணீல பச்சை கற்பூரம், மஞ்சள் தூள், ஏலக்காய் பொடி இதையெல்லாம் கலந்து போடுங்க. இத வியாழக்கிழமை சாயங்காலம் செய்யணும். அப்பத்தான் வெள்ளிக்கிழமை காலையில நீங்க பூஜை செய்யறதுக்கு வீடு ஐஸ்வர்யமா இருக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 108 முறை சுக்கிர பகவானோட காயத்ரி மந்திரத்த கூகுள்ல தேடி எடுத்து பொறுமையா படிங்க. உங்க வீட்ல ஒரு துளசி செடி கண்டிப்பா வைங்க. இது வீட்ல இருக்கிற கெட்ட சக்திகளை விரட்டும்.
சுக்கிரனோட மந்திரம் உங்களை பலப்படுத்தவும் உங்க ஆசைகளை நிறைவேற்றவும் ரொம்பவே உதவும். கண் திருஷ்டி, எதிரிகள் தொல்லை, கோர்ட் கேஸ் பிரச்சனைகள், போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் உங்களை விட்டு விலகணும்னா ஓம் ஸ்ரீ முருகா நமக அப்படிங்கிற மந்திரத்த 108 முறை சொல்லிக்கிட்டே வாங்க. நிச்சயமா உங்க கஷ்டங்கள் எல்லாம் காணாம போயிரும். மனச எப்பவுமே சுத்தமா வச்சுக்கோங்க. வீட்ல தினமும் ஒரு நெய் தீபமாவது ஏத்துங்க. வீட்ட இருட்டா விடாதீங்க. எப்பவும் வீட்ல ஒரு நறுமணம் இருந்துகிட்டே இருக்கணும். இல்ல அப்படிங்கிற வார்த்தைய அதிகமா பயன்படுத்தாதீங்க. கெட்ட வார்த்தைகள பேசுறத சுத்தமா தவிர்த்திடுங்க. இது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு கடுமையான தோஷங்கள் இருக்குன்னு நெனச்சாலோ, செய்வினை கோளாறுகள், தொழில்ல நஷ்டம், குடும்பத்துல தீராத சிரமம் இருந்தாலோ, ஒரு பசுமாட்டையும் கன்றுக்குட்டியையும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, வீட்டு மத்திய பகுதியில நிறுத்தி, அந்த பசுவுக்கு பூஜை செய்யுங்க. பசுவுக்கு மஞ்சள் தடவி, குங்குமம் வச்சு, புது புடவை சாத்தி, மாலை போடுங்க. ஒரு வாழை இலையில பச்சரிசி, வெல்லம், வாழைப்பழம் கலந்து, அந்த பசுவுக்கு கொடுங்க. தீப தூபங்கள் காட்டி நமஸ்காரம் செய்யுங்க. நீங்க அபார்ட்மெண்ட்ல இருந்தா வீட்டு வாசல்ல கூட இந்த பூஜையை செய்யலாம். வாரத்துக்கு ஒரு முறையாவது வீட்ல சாம்பிராணி தூபம் காட்டுறது உங்க குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. இது வீட்ல தேங்கி இருக்கிற கெட்ட சக்திகள நிச்சயமா விரட்டி அடிக்கும். உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறும். இனி வர காலத்துல உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கே இடமில்ல. ரிஷபராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில கண் திருஷ்டி வராம இருக்க சில விஷயங்களை கடைபிடிக்கணும். வீட்ல நல்லெண்ணெய் விளக்கு தினமும் சாயங்காலம் ஏத்துங்க. சிவப்பு நிற ஆடைகளை அதிகமா பயன்படுத்துங்க. செவ்வாய்க்கிழமை தவறாம முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. தினமும் வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி நெத்தியில கொஞ்சமா குங்குமம் வச்சுட்டு போங்க. வாரத்துக்கு ஒரு முறை கடுகு, உப்பு வச்சு திருஷ்டி சுத்தி போடுங்க. வீட்டு வாசல்ல திருஷ்டி பொம்மை தொங்க விடுங்க. வீட்ல வேப்பிலை மாலை வச்சுக்கோங்க. உங்க புகழ நீங்களே வெளியில அதிகம் பேசாம மௌனமா இருங்க. மனசுல பட்டத உடனே சொல்லாம கொஞ்சம் நிதானமா இருங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல அசைவம் சாப்பிடுறதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. எறும்புகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உணவு தானமா கொடுங்க. வாரத்துக்கு ஒரு தடவையாவது முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தினமும் காலையில ஓம் சரவண பவ மந்திரத்த 108 முறை சொல்லுங்க. கோபம் வந்துச்சுன்னா அமைதியா இருங்க. உடைந்த கண்ணாடி, பழைய தேவையற்ற பொருட்கள வீட்ல இருந்து உடனே அகற்றிடுங்க. தூக்கத்த மட்டும் குறைச்சுக்காதீங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமைகள்ல பச்சை பயிறு சுண்டல் செஞ்சு ஏழை எளியவர்களுக்கு தானமா கொடுங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது பொன்னாங்கண்ணி கீரைய உணவுல சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் செஞ்சாலே உங்க மேல கண் திருஷ்டி வரவே வராதுங்க. அப்புறம் குலதெய்வம். குலதெய்வம் எங்கேயோ இருக்குன்னு கவலைப்படாதீங்க. நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு, அந்த ஒளியில உங்க குலதெய்வம் இருக்குன்னு நெனச்சு கும்பிடுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க கூட ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்த நெனச்சு தீபம் ஏத்துங்க. குலதெய்வ வழிபாடு உங்க குலத்தையே காக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்ட தெய்வம். தினமும் காலையில எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவரோட அருளாசி இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கையையே ஒளியா மாத்திரும். உங்க கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போகும். இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா? இல்லங்க. யார் ஒருத்தர் நோய் நொடிகள் இல்லாம, மனக்கவலை இல்லாம, நிம்மதியா தூங்குறாங்களோ, அவங்கதாங்க இந்த உலகத்துல சிறந்த கோடீஸ்வரன். அந்த பெரிய யோகம் உங்களுக்கு இந்த மாசம் அமையப் போகுது. இனி உங்க வாழ்க்கையில கவலைக்கு துளி கூட இடமில்லை. எதிர்பாராத நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். வேலையில முன்னேற்றம் கிடைக்கும். மேலதிகாரிகளோட நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். பழைய கடன்கள் எல்லாம் அடையறதுக்கான வழிகள் பிறக்கும். ரிஷபராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இன்னும் நல்லதெல்லாம் நடக்கணும்னா ஒரு பரிகாரம் செய்யுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வயதான முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள செஞ்சுட்டு வாங்க. இத நீங்க செய்யறப்போ உங்க பாவங்கள் குறைஞ்சு
உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கை இனிமையா மாறும். நல்லதே நடக்கும். நன்றி. வணக்கம்.